எனக்கு இந்த முடிய வெட்டினடா அடிக்கடி கண்ணுல குத்துறா. செக். சாரி முடிஞ்சது. என்னடா அடிக்காமலே வாங்கிட்டான். ஸ்ப்ரே கொண்டு வந்ததே வேஸ்டா போயிடுச்சுடா. அதான் கொண்டு வந்துட்டல. எனக்கு டேய் அதுடா எங்கடா உள்ள வைக்கிறேன். யாரா இவன்? ஏதோ வழி மாறி வந்துட்டான்னு நினைக்கிறேன். இவனும் கொள்ளடிக்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவன் கையில ₹1 கூட கிடைக்க கூடாது. நான் 3ன்னு சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடுங்க. சரியா? அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஒன்னே போதும். 1 ஐயோ வீடு இடிச்சு விழுந்துச்சு நினைக்கிறேன். ஏன்டா நான் தப்பு பண்ணல. டேய் எந்திரா. என் முதுக உடைச்சு தொலைச்சிட்டடா. கால் தடிக்க விழுந்துட்டேன்டா. உனக்கு இதே வேலையா போச்சுடா. கனவு காண வேண்டியது கீழே விழ வேண்டியது. உன் கனவுல இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையடா. ஐயோ என் போன் எங்கடா? கண்டிப்பா ஒரு நாள் என் கனவு பலிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமாடா? அப்புறம்டா இன்னைக்கு அந்த ஷேடோ மேன் வர மாதிரி தானே கனவு கண்ட? அதேதான். அதே ஷேடோ மேன் தான். கரெக்ட்டா எஸ்கேப் ஆகுற நேரத்துல வந்து நிக்கிறான். கரெக்ட்டா விடிஞ்சிடுது. டேய் அந்த ஆளு கையால தான் சாகணும்னு முடிவே பண்ணிட்டியா நீ? போலாத ஷேடோ மேன். ஐயோ என் முதுகு போச்சு. டேய் என்ன அடிச்சு எழுப்பிட்டு இவன் தூக்குறான் பாரு. பிறந்தவன்லாம் ஒரு நாள் செத்துதான்டா ஆகணும். ஒண்ணு அந்த தெய்வத்தோட கையால சாவணும், இல்லன்னா நம்ம செய்யற தப்பால செத்து போவோம். அதுக்கு முன்னாடி டூம் ஸ்டைல் இல்லனா ஓஷன் லெவல் ஸ்டைல் ஒரு ராபரியாவது செஞ்சாகணும். சரியா? ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி இல்லடா, ராபரி. மொக்க போடாம தூங்குடா. டேய் அது எனக்கு நார்மல் டீ வேணாம், பிளாக் டீ போடு. பாலை உங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்தான் பாரு. டீயை போறது காலங்கப்பல இது ஒரு வேலையா போச்சு. டேய் டேய் தம்பி, பால் வாங்கவே பணம் இல்ல, அப்புறம் எங்க இருந்து தூம் ஸ்டைல்ல கொள்ளையடிக்கிறது? டேய் எப்ப பார்த்தாலும் கனவு கட்டி எங்க மேல ஊந்துட்டு இருக்கே தவிர வேற ஏதாவது உருப்படியா பண்றியா நீ? டேய் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாதுடா. பேங்க், ஜுவல்லரி, ராபரி அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட்டா ஒரு பிளான் வேணும். வெளிய போ. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணி நாம ஃபினான்ஷியலா ரெடி ஆகணும். எந்த எவிடன்ஸையும் அவனுக்கு மாட்ட கூடாது. இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது நம்மளாவது உயிரோட இருப்போமா?
நானும் அதை தான்டா சொல்ல வரேன். என்ன சொன்ன? நம்ம லுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம்டா. யாருக்குமே நம்ம பர்சனாலிட்டி ராங்கா தெரியக்கூடாது. ராங்கா தெரியக்கூடாதா? ராங்கா தெரியக்கூடாதுன்னா நம்ம லுக்கு மேல அவங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாதுடா. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு திருட்டு மொழி தெரியுதே. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அதனால இன்னில இருந்து பெரிய ஒரு ராபரிக்கு நம்ம ரெடி ஆகிறதுனால சின்ன சின்ன திருட்டெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கோடா. பால் மட்டும் இல்ல, சர்க்கரையும் காலிடா. தம்பி கொஞ்சம் நிறுத்துறியாப்பா பிரதர். ஓ ஓ ஓ ஓ ஓ ஆ தம்பி, நான் வந்த வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற ஜங்ஷன்ல இறக்கி விட்டுறியா ப்ளீஸ்? ஏறிக்கோங்க. ரொம்ப நன்றிப்பா. வண்டியை கொஞ்சம் சாச்சா மாதிரி பிடிச்சிக்க. இது போதுமா? போலாமா? போலாம் போலாம். இவ்ளோ வெயிட்டா இருக்கிற வண்டிய சும்மா அசால்ட்டா ஓட்டிட்டு போறியே, உன்னை பாராட்டியே ஆகணும்ப்பா. நான் கார் இல்லாம வீட்ல இருந்து கிளம்பவே மாட்டேன். நம்ம ஸ்டேட்டஸ நாம விட்டு கொடுக்கவே முடியாதுல்ல. என்னாச்சு? நீ எதுக்குப்பா திடீர்னு வண்டி நிறுத்தின? அண்ணா நீங்க சூப்பர். ஓஹோ, அண்ணனுடைய ஸ்டேட்டஸ்க்கு கார்ல தான் போய் ஆகணும். கரெக்டா சொன்ன. கொஞ்சம் இறங்குறியா? எனக்கு வேலை இருக்கு. என்னப்பா உனக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? நான் சும்மா தமாஷுக்கு தானப்பா சொன்னேன். நீங்க பேசாம வாயை மூடிட்டு வந்தீங்கன்னா ஒழுங்கா உங்களை வீட்ல விட்டு மூடிட்டேன். மூடிட்டேன், இல்லனா பள்ளத்துல தள்ளி விட்டுருவேன். உன் காமெடிக்கு ஒரு அளவே இல்ல. நீ வண்டி எடுப்பா போ. நான் காமெடில ஒண்ணும் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். சரி விடு. ஆமா, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க? நான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன். என் பையன் என்ஜினியரா இருக்கான், அதுவும் இங்க இல்ல அமெரிக்கால. ஓஹோ. அவனுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன்ப்பா வர வாரம். ஆஹா. நான் இன்னைக்கு ராத்திரி ஃபிளைட்ட புடிச்சு கொச்சினுக்கு போய் ஆகணும். ஆஹா. அங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, பத்திரிக்கை வைக்கணும் இல்லையா? ஓகே ஓகே. கல்யாணம்னா சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாதான் நல்லா. ஆமா ஆமா. கல்யாணம் முடிஞ்ச ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் திரும்ப நான் இந்த வீட்டுக்கே வருவேன். ஆமாமா, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்கல, வீட்டுக்குள்ள வந்துட்டு போலாம்ல. இன்னொரு நாள் முடிஞ்சா வரேன். ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா உன் வேலை ஒன்றும் போயிடாது. வாயை முடிட்டு உள்ள வாடா. இது பார், இது எல்லாமே என் பையன் அமெரிக்கால இருந்து கொண்டு வந்தது. இங்க வேற யாராவது இருக்காங்களா? ஒரு சர்வெண்ட் இருந்தா, அவ ஆளு சரியில்லைன்னு போன வாரம் அவளை நான் வேலையை விட்டு துரத்திட்டேன். அதுவும் நல்லதா போச்சு. என்னது? இல்ல இப்ப சொன்ன நீங்க மாதிரி பண்ணது ரொம்ப கரெக்ட்னு சொன்னேன். இந்த காலத்துல சாதாரணமா யாரையும் கண்மூடித்தனமா நம்ப முடியாதுல்ல. ஆமா, நீ ஹெல்மெட்டை கழட்டவே மாட்டியா? வீட்ல இருந்து கிளம்பிட்டேனா ஆபீஸ்க்கு போற வரைக்கும் ஹெல்மெட்டை கழட்டவே மாட்டேன். கவர்மெண்டோட ரூலை மதிச்சாகணும்ல. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? இல்ல எனக்கு இது வேணாம், நான் இப்ப கிளம்பணும். உனக்கு என்ன சரக்கு வேணாலும் பாட்டிலா இருக்குப்பா. வண்டி ஓட்டும் போது. சரி, உனக்கு வேணான்னா விட்டுரு. அப்புறம் என் பையனோட கல்யாண இன்விடேஷன் இது. உனக்கு தான் நான் முதல் இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். முதல் ஆளா வந்துடணும், சரியா? என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்துருவேன். ஓகேவா? பா, என்ன ஒரு தங்கமான பையனா இருக்கான்.